ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். தற்போது பரபரப்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அதாவது நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை இப்போது நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து உயர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் வெளியாகிருக்கு. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான். அதாவது நிதி நெருக்கடியில் சிக்கியதால் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயதை 58லேருந்து 60 வந்து அதிமுக அரசு வந்து உயர்த்தியிருந்தாங்க. அதை விட மிக மோசமான நிதி நெருக்கடியிலும் வருவாய் பற்றாக்குறையிலையும் திமுக அரசு சிக்கி இருக்கிறதால ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை ஓய்வு பெற அனுமதிப்பது மூலமாக நடப்பு நிதியாண்டில் அரசுக்கு தேவை வந்து 18,000 கோடி. இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு பென்ஷன் வழங்குறதுக்காக ஒரு 300 கோடி வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆட்களை நியமிக்கிறப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் தேவைப்படும். ஆக சுமார் ஒரு 19,000 கோடி வந்து தேவைப்படுது. அதனால் ஓய்வு பெற அனுமதிக்காமல் 2 வருஷத்துக்கு வயசை மட்டும் உயர்த்தி நம்ம வந்து ஜாபுக்கு போக வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளமாக கொடுக்க வேண்டிய 600 கோடி தான் வந்து தேவைப்படும். அதே சமயம் ஆண்டுக்கு சுமார் 18,400 கோடி என 2 ஆண்டுகளுக்கு 36,800 கோடி ரூபாய் செலவினத்தை தவிர்க்க முடியும். அதனால் ஓய்வு பெற வயதை உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசித்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா 58 வயசு வந்து முதல்ல இருந்துச்சு. அதை 60 வந்து உயர்த்தினாங்க. அப்புறம் மறுபடியும் 58க்கே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்படியே வந்து அது ஸ்டாப் ஆகிருச்சு. இப்போ திரும்பவும் இது என்னென்னா ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கேப்பபிளாக வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஏஜ் ஆக நமக்கே தெரியும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ அவ்வளோ ஏஜில் அவங்க ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். 58 அப்படிங்கிறதே வந்து இன்னும் சொல்லப்போனால் அதிகம்தான். ஏன்னா இப்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருது. அதே போல் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் வந்து தேவைப்படும். அந்த ரெஸ்ட் இல்லாமல் திரும்பவும் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து அதிகமாகும். இது வந்து பல பேருக்கு வந்து ஹாப்பியான நியூஸாகவும் இருக்கலாம், பல பேருக்கு வந்து கஷ்டமான ஒரு நியூஸாகவும் இருக்கலாம். அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க சில பேர் வந்து 40 வயசில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சில பேர் 45 வயசில் வந்து அரசு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் ஒரு 2 வருஷம் கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அதாவது 20 வயசு 21 வயசுலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கூட வந்து தரலாம். பட் இருந்தாலும் நான் படிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல அரசாங்கம் கவனம் செலுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து திரும்பவும் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டா அப்படின்னா அப்போ புதுசாக வந்து ஆட்கள் தேர்வு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து நிறைய பேர் அரசு ஊழியராக இருப்பீங்க, நிறைய பேர் வந்து அரசு வேலைக்காக படிச்சுட்ருக்கவங்களாக இருப்பீங்க. ஸோ ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட புதுசாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து பென்ஷன் இல்லாமலே வந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது ஓல்டு பென்ஷனில் வரவங்களுக்கு மட்டும் பென்ஷன் வரும். அண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ சத்துணவு ஊழியர்கள் அவங்களுக்குலாம் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த 2,000 ரூபாய் தான் வந்து பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து மாறுபடும் பென்ஷன். ஸோ
இந்த மாதிரி பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் இளைஞர்களுக்கு. ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி தான் வந்து ஒரு ரேஸ் போல் வந்து ஓடிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி அப்படின்னோடனே நிறைய குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து ஒரு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கலாம். அப்படி உருவாக்கி வந்து வேலையை கொடுக்குறப்ப இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நியூஸாக இருக்கும். தேங்க்யூ.